இந்த வாரம் சாட்டர்டே ஆகஸ்ட் 2 உங்களுக்காக 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் இருக்கு. காலையில் 10 மணிக்கு ஸ்மார்ட் இன்கம் இன் ரிட்டையர்மெண்ட் ஒய் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் SWP பீட் ட்ரெடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இன்கம். காலையில் 11 மணிக்கு கோடீஸ்வரியோட ஸ்பெஷல் விமன் ஒன்லி வெபினார் இருக்கு. இட்ஸ் நெவர் டூ லேட். அதே காலையில் 11 மணிக்கு ஃப்ரம் FDs to PMS ஸ்மார்ட்டர் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் டோன்ட் காம்ப்ரமைஸ் growth. மறக்காம இந்த 3 வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. EMI டு SIP EMI கட்டி போர் அடிச்சு போச்சுன்னு அவசரமா ஹோம் லோனையே எத்தனையோ பேர் மூடிடுறாங்க. அவங்களுக்கு வர போனஸ் அல்லது அவங்க போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஷேர்ஸ் எல்லா பணத்தையும் எடுத்து ஒரேடியாக கொண்டு போய் ஹோம் லோனை அடைச்சிடுறாங்க. ஹோம் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தா 8% இருக்கு. ஆனால் அந்த 8% இன்ட்ரெஸ்ட் கூட நமக்கு அதிகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் நம்மில் பலருக்கும் இருக்கிறது. சரி, ஹோம் லோன் முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா EMI கட்டின அதே அமௌண்ட்டை எடுத்து SIP-யா மாற்றிடுறாங்க. சரி, நல்ல விஷயம்தான். 1 லட்ச ரூபாய் EMI கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே SIP-யா மாற்றினீங்கன்னா அந்த பணம் அப்படியே சேமிப்பாயிடும். 20,000 ரூபாய் EMI இருந்தாலும் அந்த EMI எடுத்து SIP ஆக்கினா நிச்சயமாக அது கணிசமாக ஒரு தொகையை உருவாக்குறதுக்கு உதவும். பட் SIP-யை எப்படி பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் இண்டெக்ஸில் போட்டுடுறாங்க. நிஃப்டியில் நீங்கள் SIP பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் ஆவரேஜ், அதாவது 10 to 20 ஆண்டு கால ஆவரேஜ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% தான் கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டியில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸ் பயங்கர ஓவர் வேல்யூட். அதன் அர்த்தம் என்னன்னாக்கா வருங்காலத்தில் அந்த கம்பெனிஸ் ஏர்ன் பண்ண வேண்டிய ப்ராஃபிட்டுக்கு இன்னைக்கே அவங்களுக்கு மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் கிடைச்சிருச்சு, ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கே வந்துருச்சு. அப்போது இன்னையிலிருந்து அந்த ஏர்னிங்ஸ் வர்ற வரைக்கும் இந்த ஷேர் ப்ரைஸ் எந்த அளவுக்கு உயரும் என்பது கேள்விக்குறி. ஸோ இண்டெக்ஸில் போய் இதே SIP-யை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 10% ரிட்டர்ன் கிடைச்சாலே நீங்கள் சந்தோஷப்படணும். ஸோ 8% வட்டி கட்ட வேண்டிய EMI-யை நிறுத்திட்டு 10% ரிட்டர்ன் கிடைக்கிற நிஃப்டி SIP பண்ணுறதுல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். மாறாக ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்கி அதன் மூலமாக ஸ்லைட்லி பெட்டர் ரிட்டர்ன், லெட் அஸ் சே ஒரு 12 to 15% ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட என்ன நடக்கும்னாக்கா உங்கள் பணம் வேகமாக டபுள் ஆகும். இந்த டபுளிங் அப்படிங்கிற கான்செப்டே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 10% கிடைக்கிற ப்ராடக்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் ஆகும் உங்கள் பணம் டபுள் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, அதே பணத்தை நீங்கள் 15% கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ல போட்டிங்கன்னா உங்கள் பணம் அதை விட வேகமாக டபுள் ஆகி 4.5 வருஷத்துல நீங்கள் பணத்தை டபுள் பண்ணிடுவீங்க. இதை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எல்லாருமே அந்த SIP பண்ணுற ப்ராடக்டினுடைய காஸ்ட்டை பார்க்குறாங்க. காஸ்ட்டை பார்க்க வேண்டியது முக்கியம்தான், நான் மறுக்கலை. பட் சில ப்ராடக்டுடைய காஸ்ட் குறைவாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ப்ராடக்டினுடைய ஒர்த் அவ்வளவுதான், அது கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதான். ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அந்த ப்ராடக்டினுடைய ஒர்த்து அதிகம், அது கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதிகம். அதனால நம்ம வேகமாக வளர போகிறோம். ஸோ EMI டு SIP மாறும்போது அந்த பணம் ஒரு பெட்டர் ப்ராடக்ட் மிக்ஸில் போய் இன்வெஸ்ட் ஆகுதா அப்படின்னு உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஒரு எக்ஸ்ட்ரீம் இண்டெக்ஸில் போடுறாங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வெறும் ஸ்மால் கேப் ஃபண்டில் போடுறாங்க. இது இன்றைய காலச்சூழலில் தவறான முதலீட்டு அணுகுமுறை அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். நான் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் வெறும் 36 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கை பூரா ஸ்மால் கேப் கம்பெனி ஸ்டடி பண்ணுறதுலையும் அதனுடைய வருங்கால
ப்ராஸ்பெக்ட்ஸை எவாலுவேட் பண்ணுறதுலையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் வளர்கிறதையும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் ஒரு லாஜிக்கலான, டிசிப்ளின்டான, வரைமுறைக்கு உட்பட்ட முதலீடு இல்லை. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை கொண்டு போய் அந்த இடத்துல கண்மூடித்தனமாக கொட்டுறாங்க. எந்த இடத்துல மார்க்கெட்டில் பணத்தை கொண்டு போய் கண்மூடித்தனமாக கொட்டுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழமான கருத்து. இதுக்கு காரணம் இருக்கு. பணத்தை எல்லாரும் கொட்டுறாங்கிறதுனால அந்த முதலீடு சரியாயிடாது. இன்ஃபேக்ட் பணத்தை எல்லாரும் கொட்டும்போது தான் அந்த முதலீடு தப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல பணத்தை கொட்ட முடியாம ஒரு சூழ்நிலை வரும், அல்லது இப்பப்போ இங்க பணத்தை கொட்டினா ஒர்த் இல்லை அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்துடுவீங்க. அநேகமா அந்த டைம் தான் முதலீடு ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரமா இருக்கும். ஆனா முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த நேரத்துல தான் எஸ்ஐபியை நிறுத்துவாங்க, முதலீடை முடிச்சுக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போ அந்த நேரத்தை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல போய் நீங்க உங்க பணத்தை அந்த இடத்துல தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணலாமா? ஸோ இஎம்ஐ பண்றதை நிறுத்திட்டு கொண்டு போய் ஸ்மால் கேப்ல எஸ்ஐபி பண்றதை நீங்க இந்த காலச்சூழல்ல தவிர்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. இஎம்ஐயை நிறுத்திட்டீங்க, எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்க, நல்ல விஷயம். ஆனால் எங்க பண்ண போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். கவனமா செய்யுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய கார்பஸை உருவாக்கி கொடுக்கணும். உங்க பணம் டெஃபினட்டா வேகமா டபுள் ஆகணும். வேகமா டபுள் ஆகக்கூடிய பணம் நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில வருங்காலத்துல ஒரு கணிசமான தொகையை உருவாக்கி கொடுக்கும். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட 16 வருஷம் நிறைய பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. இந்த 16 வருஷம் டிராவல் பண்ணவங்க 16 to 18% ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பட் வருங்காலத்தில் அதே ரிட்டர்ன் வருமாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கேரண்டி கிடையாது. இருந்தாலும் யாரெல்லாம் இண்டெக்ஸ்ல பணம் போட்டிருந்தாங்களோ அவங்க 10% தான் பண்ணாங்க. எங்களோட இருந்தவங்க 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பணத்தை டபுள் பண்ணும்போது அவங்கனால வாழ்க்கையில மிகப்பெரிய கார்பஸை உருவாக்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரா டபுளிங்கே கிடைக்குங்க காலப்போக்கில். அதை போய் மிஸ் பண்ணலாமா? இதுதான் நீங்க மைண்ட்ல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இஎம்ஐ டு எஸ்ஐபி ஸ்விட்ச் பண்ணும்போது சரியான ப்ராடக்ட் மிக்ஸை செலக்ட் பண்ணி பண்ணுங்க. அது எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறத கவனமா செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்துல கணிசமான ஒரு கார்பஸை நீங்க உருவாக்குனீங்கன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம், ஃபைனான்சியல் செக்யூரிட்டி இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் லாங் நிலைச்சு நிற்கும். இது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, இது ஒரு மைல்ஸ்டோன். இந்த மைல்ஸ்டோனை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.